உங்கள் எதிர்காலத்தை உங்கள் ஜாதகத்தின்படி தெரிந்து கொள்ள வேண்டுமா? அதில் இருக்கும் சூட்சமங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமா? வாருங்கள், தமிழகத்தின் தலை சிறந்த பாரம்பரிய ஜோதிடர் திருக்கோவிலூர் பரணிதரன் அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று வாழ்வில் உயர்ந்திடுங்கள். சன் ஆஸ்ட்ரோ டிவி 44 சக்கரபாணி தெரு, 5 விளக்கு அருகில், மேற்கு மாம்பலம், சென்னை 6,33,000. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். மீண்டும் இந்த மாதம் இனிய மாதம் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி இந்த மாதம் இனிய மாதம் என்ற பகுதியினை வழங்கி வருகிறது. இந்த பகுதியில் ஒவ்வொரு ராசினருக்கும் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையினை அடிப்படையாக வைத்து அந்த கிரகங்கள் எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசினருக்கும் வழங்குவார்கள் என்பதை துல்லியமாக வழங்கி கொண்டிருக்கிறோம். இதில் ஏதேனும் சந்தேகம் உங்களுக்கு இருந்தால், விமர்சனம் செய்ய நீங்கள் நினைத்தால், கேள்விகள் கேட்க நீங்கள் நினைத்தால், இந்த பகுதியில் உள்ள அலைபேசி எண்ணிற்கு அழைத்து உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம், உங்களுடைய குறைகளை கூறலாம். நாங்கள் கூறியுள்ள தகவல்களில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதை நீங்கள் சுட்டி காட்டலாம். அதற்கு காரணம் என்னன்னா, ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். கிரகங்கள் என்பது 9 கிரகங்கள். அந்த 9 கிரகங்களுக்கும் பல்வேறு காரகங்கள் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரகங்கள், 2-3 காரகங்கள் கூட இருக்கிறது. இந்த காரகங்களின் அடிப்படையில் அவர்கள் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கு ஏற்ப அவர்கள் வழங்குகின்ற பலன் ஒவ்வொரு ராசினருக்கும் மாறுபடும். இந்த ராசினருக்கு எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்றார்களோ அதற்கேற்ற பலன் அவர்களுக்கு கிடைக்கும். இந்த நிலையில் ஒரு கிரகம் மட்டும் கெட்டு போயிருந்தால், ஒரு கிரகம் மட்டும் பாதகத்தை உண்டாக்குவதாக இருந்தாலும் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலையையும் நாம் பார்த்திட வேண்டும். ஒரே ஒரு கிரகத்தை மட்டுமே வைத்து பேசிக் கொண்டிருப்பது ஜோதிட சாஸ்திரத்திற்கு அடிப்படையான தகவலுக்கு பொருந்தாது என்பது என்னுடைய கருத்து. மற்ற கிரகங்கள், ஒரு ஜாதகரின் திசா புத்தி, இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது எந்த விதமான பலன்கள் இருந்தாலும் திசா புத்தியின் அடிப்படையில் அந்த பலன்கள் மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் கோச்சார ரீதியாக பலன்கள் சொல்லுகின்ற போது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு மேலோட்டமான தகவல் மட்டும்தான் இது. கோச்சார ரீதியாக ஒரு மேலோட்டமான வழிகாட்டுறது மட்டும்தான் அந்த பதிவு. இதில் ஏதேனும் குறைகள் இருந்தால் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன், ஏதேனும் குறைகள் இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டலாம். உங்களுடைய குறைகளை அலைபேசியில் அழைத்து கூறலாம். எங்களுடைய பதிவில் உள்ள தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டுவதை நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா தொடர்ந்து எங்களுக்கு தெரிந்த வழியில் இந்த கிரகம் இந்த பணியை செய்யக்கூடியவர்கள், அவர்கள் இந்த இடத்தை சஞ்சரிக்கின்ற போது, இந்த இடங்களை பார்க்கின்ற போது இந்த விதமான பலன்களை கொடுப்பார்கள் என்பது அடிப்படை தத்துவம். அதன் அடிப்படையில் தான் இந்த பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். சரி, இந்த மாதம் மேஷ ராசினரான உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? மேஷ ராசி என்று வருகின்ற போது ஒரு சிலருக்கு ஜாதகமே இருக்காது. பிறந்த நட்சத்திரம் தெரியாது, ராசி தெரியாது, லக்னம் தெரியாது. அவர்களுக்கு சித்திரை மாதத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு நான் கூறுகின்ற இந்த தகவல் பொருத்தமானதாக இருக்கும். சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் மேஷ ராசிக்குரிய பலன்களை எப்பொழுதும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சரி, இந்த மாதம் மேஷ ராசிக்கு எத்தகைய பலன்கள் உண்டாகப் போகிறது? பொதுவாக மேஷ ராசி என்று பார்க்கின்ற போது ஒரு தனித்துவம் மிக்க ராசி மேஷ ராசி. என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளித்திட முடியும் என்ற சக்தியும் தன்னம்பிக்கையுடைய ராசி மேஷ ராசி. மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதை விட தான் முன்னின்று செயல்பட்டு என்னால் இது முடியும் என்பதை நிரூபிக்கின்ற ராசி மேஷ ராசி. நான் தளபதியாக இருக்கிறேன், நீங்கள் எல்லோரும் என் பின்னால் வாருங்கள், உங்களுக்கு நான் வழிகாட்டுகிறேன், உங்களை வழிநடத்தி செல்கிறேன் என்று துணிச்சலாக செயல்படக்கூடியவர்கள் மேஷ ராசியில் பிறந்தவர். அந்த மேஷ ராசினருக்கு எப்பொழுதுமே பெரிய அளவில் பாதிப்புகள் வந்து சேராத காரணம் துணிச்சலும் தன்னம்பிக்கை அவருடைய பிறவி சொத்தாகும். இந்த நேரத்தில், இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மேஷராசியில் பிறந்தவர்கள். உங்கள் ராசியில் தான் சூரிய பகவான் உச்சம் அடைகிறார். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்குள் சூரியன் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலையில் இருப்பாங்க, அரசியலில் இருப்பாங்க, செல்வாக்கு மிக்கவராக இருப்பாங்க. சிம்ம ராசியில் இருந்தாலும் சரி, மேஷ ராசியில் சூரியன் இருந்தாலும் சரி. அப்போ உச்சம் அடைகிற இடம் மேஷராசி சூரியன். இந்த மாதம் பார்க்கின்ற போது ஒரு அற்புதமான மாதம் சொல்லலாம்.
என்ன காரணம்னா, இந்த மாத பலன்களை பார்க்கின்ற போது சூரிய பகவானை மையமாக வைத்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற போது இந்த மாதத்தில் 12/2 வரை சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடம் தான் ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், உங்களுடைய புதிய தொழில் முயற்சிகளை வெற்றியாக்குகின்ற இடம், உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை நீக்கி வைக்கின்ற இடம், தொழிலை விரிவு செய்கின்ற இடம், எல்லாவற்றுக்கும் அடிப்படையான இடம் 10ஆம் இடம் கேந்திரஸ்தானம். அந்த இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது வழக்குகள் உங்களுக்கு வெற்றியாகும், அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்விற்கு வரும், வியாபாரத்தில் லாபம் உண்டாகும், ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குகின்ற நிலையும் ஏற்படும். அதைத் தொடர்ந்து 12ஆம் தேதிக்கு பிறகு இந்த மாதம் முழுவதும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சூரிய பகவான். ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் சொல்லப்பட்டீங்கன்னா, சூரிய பகவானின் சஞ்சாரம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து போகிறது. அதிர்ஷ்டத்தை நீங்கள் அள்ளி எடுத்துக்கொள்ளப் போகிறீர்கள். தைரியமாக, துணிச்சலாக, அரசாங்க ரீதியாக எந்த சிக்கல்கள் வந்திருந்தாலும் அந்த சிக்கல்கள்லாம் விலகி செல்கின்ற மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு காரணம், ஒரே காரணம், சூரிய பகவான் சஞ்சாரனை தான். அது பிறகு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த குரு பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தின் மீதும் 7ஆம் இடத்தின் மீதும் 9ஆம் இடத்தின் மீதும் பதிகிறது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். அப்போ பிள்ளைகள் வழியில் நன்மைகளை நீங்கள் காணுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். பூர்வீக சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் விலகுகின்ற மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். திருமண வயதினராக இருந்தால் வரன் தேடி வரும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வரன் தேடி வரும். 9ஆம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை, தெய்வீக அருள் என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகும். பெரியோரின் ஆசீர்வாதம் கிடைக்கும், பெரியோரின் ஒத்துழைப்பு உண்டாகும், தந்தை வழியில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மிகப்பெரிய யோகத்தை இந்த மாதத்தில் உங்களுக்கு குரு பகவானும் சூரிய பகவானும் வழங்கிடக்கூடிய நிலையில் சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். சனி பகவான் சஞ்சார நிலை உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போகிறது என்று உறுதியாக சொல்லலாம். தொழில் செய்து வந்தவர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், லாபம் ஏற்படும். வியாபாரம் செய்து வந்தவர்களுக்கும் லாபத்தை பார்க்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். இதற்கு மேலாக ஒரு எச்சரிக்கை ஒன்று இருக்கிறது உங்களுக்கு. பொதுவாக சனி பகவான் இருக்கின்ற இடத்திற்கு லாபத்தை உண்டாக்குவார் என்பது பொது விதியாக இருந்தாலும் அவர் பார்க்கின்ற இடங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார் என்பதை நீங்கள் மனதில் புரிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ அவருடைய 3ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா உங்க ஜென்ம ராசியை பார்க்குது. 3ஆம் பார்வை ஜென்ம ராசியை பார்க்கின்ற போது பொதுவாக சனி செவ்வாய் சேர்க்கை என்பது எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தும் என்பது பொதுவான விதி. நீங்க என்னதான் பணத்தை சம்பாதிக்கலாம், செல்வாக்கு சம்பாதிக்கலாம், அந்தஸ்து உயர்வா இருக்கலாம், உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் சனி பகவானின் பார்வை உங்கள் உடலை பலவீனப்படுத்தும் என்பதை நீங்கள் மனதில் புரிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ உடல்நிலையில் கூடுதல் கவனத்தை இந்த மாதத்தில் நீங்கள் செலுத்தி வர வேண்டும். உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே இதை சொல்லிக் கொள்கிறேன். தனி மனித வாழ்க்கை என்பது வேறு. இந்த கிரகங்களின் பார்வையின் காரணமாக இப்படிப்பட்ட சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள், இது ஒரு பகுதி. அதே நேரத்தில் சனி பகவானின் 10ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தின் மீது பதிகிறது. இப்போ 3ஆம் பார்வை ராசியின் மீது, 10ஆம் பார்வை 8ஆம் இடத்தின் மீது. 8ஆம் இடம் தான் ஆயுஷ்ஸ்தானம், மறைவு ஸ்தானம். பொதுவாக ஒரு விஷயம், உடல் ரீதியாக பாதிப்பினை சனி பகவான் ஏற்படுத்துவார் என்பதை முதல் சொல்லிட்டேன். இப்போ 8ஆம் இடத்துக்கும் சனி பகவான் பார்வை பார்க்கின்ற போது மீண்டும் சொல்கிறேன், உடல்நிலையில் கூடுதல் கவனத்தை செலுத்தி வாருங்கள். வாகன பயணத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். இது நடக்கவில்லை என்றால் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் களங்கத்தை உண்டாக்குகின்ற வகையில் யாரேனும் ஏதேனும் சதி செய்வார்கள். அதனால் நீங்கள் எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருந்து கொண்டிருங்கள். மற்றவர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்கள். உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை எவரிடத்திலும் தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு, மற்றவர்கள் தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு வெளிக்காட்டாதீர்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் இது. ஒரு பக்கம் பணம் வருங்க, செல்வாக்கு இருக்கும், அந்தஸ்து இருக்கும், இன்னொரு பக்கம் இதுவும் நடக்கும். அதனால் இந்த நிலையை உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. பாசிட்டிவ் மட்டும் சொல்லிட்டு போயிட்டு வந்தீங்களேன், நீங்க ரொம்ப மிதப்பாவே இருப்பீங்க. இந்த நெகட்டிவ் இருக்கு சொல்லும்போது தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பீங்க. அதற்காகத்தான் இந்த பதிவு. அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 12ஆம் இடத்தில், விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் மீன ராசிக்குள் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார்.
ராகு பகவான் 12ஆம் இடத்தை சந்திருக்கின்ற போது விரய செலவுகள் அதிகரிக்கும், எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். ஆசைகளின் காரணமாக, குறிப்பாக சொன்ன ஆசைகளின் காரணமாக செலவுகளை நீங்கள் செய்வீர்கள். ஒரு சிலர் உங்களுக்கு ஆசைகளை ஏற்படுத்துவார்கள், அதற்காக விரை செலவு செய்வீர்கள், அதுவும் சங்கடத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டிற்கு செல்வதற்கு முயற்சித்து வந்தவர்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்கும். 12ஆம் இடத்தில் ராகு பகவான் சந்திருக்கின்றது மாதம். ஒரு பக்கம் சொல்லியிருக்க சூரிய பகவானின் சஞ்சாரம், சனி பகவானின் 11ஆம் இட சஞ்சாரம், குரு பகவானின் பார்வைகள், இதற்கு மேலாக ஒரு நல்ல நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது பகவான் எத்தனை பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் அந்த பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு முடிவினை உண்டாக்குவார், உங்களை பாதுகாப்பார். சனி பகவான் சங்கடத்தை ஏற்படுத்த சொல்லியிருந்தேன், உடல் ரீதியாக சங்கடம் அவமானத்தை ஏற்படுத்தலாம் சொல்லியிருந்தேன். ஆனால் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற கேது பகவான் அவற்றிலிருந்து உங்களை பாதுகாப்பார், உங்கள் உடல்நிலையை பாதுகாப்பார், நோய் நொடிகளிலிருந்து உங்களை பாதுகாப்பார், வழக்குகள் இருந்து உங்களை பாதுகாப்பார், எதிரிகளிடமிருந்து உங்களை பாதுகாப்பார். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கிரகம் பாதகத்தை செய்தாலும் மற்றும் ஒரு கிரகம் உங்களுக்கு சாதகத்தை செய்யக்கூடிய நிலையாக இருப்பதால் இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாகவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா புத பகவான் 13ஆம் தேதி வரையிலும் இல்லை, இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நிலையில் சந்திருக்கிறார். புத பகவான் 3ஆம் அதிபதி உங்களுக்கு, அவர்தான் 6ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி புத பகவான் தான். புதிய சொத்துகள் வாங்குகின்ற நிலை இந்த மாதத்தில் ஒரு சிலருக்கு ஏற்படும். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவீர்கள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சுக்கிர பகவானும் 13ஆம் தேதி வரையில் உங்களுக்கு யோகமாக இருக்கிறார். அப்போ வருமானம், புதிய வாகனம் வாங்குதல் போன்றவற்றை எல்லாம் 13/2க்குள் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். அதன் பிறகு பெண்களால் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதன், அவர் 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறார். அந்த சஞ்சார நிலை என்பது ஒரு பெரிய அளவிற்கு நன்மைகளை உண்டாக்காது என்றாலும் உங்களுக்கு சங்கடத்தையும் ஏற்படுத்தாது. இந்த மாதத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள், சந்திராஷ்டமம் என்று சொல்லக்கூடிய நாட்கள் 3/2 இரவு 8:49 மணி முதல் 6/2 அதிகாலை 3:35 வரை உங்களுக்கு இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் என்பதால் நீங்கள் கவனமாக இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நன்மையை உண்டாக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் இந்த மாதத்தில் 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி. சூரிய பகவானை தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வாருங்கள், விநாயக பெருமானை தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்களிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள், உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். ரிஷப ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? உங்களுக்கு மட்டுமல்ல, பிறந்த நட்சத்திரம், ராசி, லக்னம் தெரியாதவர்களுக்கு, வைகாசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். ரிஷபராசிக்குரிய பலன்கள் வைகாசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் பொருந்தும். பொதுவாக ரிஷபராசினர்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு ஆளுமை, கொடுத்த வேலையை செய்து முடிக்கின்ற ஆற்றல், எடுத்துக்கொள்கின்ற பணியை முடித்துவிட்டுத்தான் மறு வேலை என்று தன்னுடைய பணியை மேற்கொள்வது, பணியில் முழுமையான கவனம் செலுத்துவது, தன்னுடைய இருப்பை தீர்மானிப்பது எல்லாமே ரிஷபராசினுடைய தனித்தன்மையாக இருக்கும். நீங்கள் திரைப்படத்துறையை பார்த்தீங்கன்னா, சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும், திரைப்படத்துறையை பார்த்தீங்கன்னா அங்கே பிரகாசிப்பவர்கள் பெரும்பகுதியில் ரிஷபராசியில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். அதற்கு காரணம் ரிஷபராசி நாயகன் சுக்கிர பகவான். அந்த ரிஷபராசிக்குள்ளத்தான் சந்திர பகவான் உச்சமாக அடைகிறார். அப்போது சந்திரனும் சுக்கிரனும் இணைந்த ஒரு ஆளுமையில் பிறந்தவர்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்கள். உங்களிடம் தனித்தன்மை இருக்கும், மற்றவர்களை ஈர்க்கின்ற சக்தி என்பது பெருமளவு உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் சில நேரத்தில் அப்படியே மனம் உடைஞ்சு போடுவீங்க. அது காரணம் சந்திர பகவானுடைய ஏற்றம் இறக்கத்தை போல
உங்கள் வாழ்க்கையில் கூட சில நேரம் பார்த்தீங்கன்னா ஏற்றம் இருக்கும், சில நேரத்தில் இறக்கமும் இருக்க செய்யும். ஆனால் எதை கண்டும் எப்பொழுதும் கலங்காதவர்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்கள். இந்த மாதம் எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றார்கள்? இந்த மாத பலனை பார்க்கின்ற போது முதன்மையாக பார்க்க வேண்டியது சூரிய பகவானின் சஞ்சாரம். ஒரு கிரகமாவது நமக்கு சாதகமாக இருந்துவிட்டால் மற்ற 8 கிரகங்களை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பது பொதுவான விதி. 9 கிரகங்களில் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு கிரகம் நம்முடைய கர்ம வினைக்கு ஏற்ப நாம் வாழக்கூடிய நிலையினை நமக்கு வழங்குவார்கள். நம்முடைய ஆயுள் காலம் வரை நம்மால் வாழ முடியும் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இடையில் வருகின்ற சங்கடங்கள், முன்னேற்றங்கள் எல்லாமே வாழ்க்கையின் சுழற்சி மட்டும்தான். சரி, இந்த மாதத்தின் தொடக்கத்தில் 12ஆம் தேதி வரையில் சூரிய பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். அந்த 12ஆம் தேதி வரையிலும் மிகப்பெரிய முன்னேற்றம் இல்லை என்றாலும் தெய்வ அருள் என்பது உங்களுக்கு கிட்டும். பெரியோரின் ஆசீர்வாதம் ஏற்படும். தந்தை வழி உறவுகள் உங்களை பாதுகாப்பார்கள். தந்தையின் உதவியும் உங்களுக்கு உண்டாகும். 12ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது செய்து வருகின்ற தொழில் விருத்தியாகும். அதை விரிவு செய்வதற்குரிய பணிகளை எல்லாம் மேற்கொள்வோம். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். அரசாங்கத்தில் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும் என்பதெல்லாம் பொதுவான விதி. அப்படி பார்க்கின்ற போது இந்த மாதத்தில் 12ஆம் தேதிக்கு பிறகு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு யோகமான நிலையினை சூரிய பகவான் வழங்கிட இருக்கிறார். சூரிய பகவான் சஞ்சாரம் அரசாங்க ரீதியான செயல்களில் எல்லாவற்றிலுமே உங்களுக்கு யோகத்தை வழங்கிட இருக்கிறது. இது ஒரு பக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான். இந்த ராகு பகவான் இப்போது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது பணம் எந்த வழியிலாவது வந்துட்டு இருக்குங்க. இப்போ ராகு பகவான் யோகக்காரகன், போகக்காரன் என்று சொல்லப்படுகிறது ராகு பகவான். ராகு பகவான் கொடுப்பது போல் வேறு எந்த கிரகத்தாலும் அள்ளி அள்ளி கொடுக்க முடியாது சொல்லுவாங்க. அவர் இருக்கின்ற இடமும் மீனராசி, ஜலராசி. 2வது, மேலை நாட்டு தொடர்புகள் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்கும். அந்நிய மனிதர்களால் ஆதாயத்தை அடையக்கூடிய நிலை ஏற்படும். எதிர்பாராத லாபம் என்பது நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. தொழிலில் இருந்த தடைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். நீங்களே எதிர்பாராத ஒரு அதிசயத்தை காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். பண வரவு என்பது அதிகரித்து கொண்டிருக்கும். பொதுவாக வாழ்க்கையில தேவை 2 தான். 1, செலவு செய்ய பணம். 2வது, உடலில் ஒரு ஆரோக்கியம். அப்போ செலவு செய்வதற்கு விட அதிகபட்சமாகவே பணம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வர இருக்கிறது. ஒரு யோகமான நிலையினை ராகு பகவான் உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார். அதே நேரத்தில் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 5ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்ற போது பிள்ளைகள் நலனில் கூடுதல் அக்கறை நீங்கள் செலுத்த வேண்டியதாக இருக்கும். பெரியோர்கள் நலனில் அக்கறை செலுத்த வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தில் சிற்சில பிரச்சனைகள் வந்து செல்லும். பூர்வீக சொத்துகள் இருந்தால் சொத்துகளில் ஏதேனும் சங்கடம் ஏற்படும், வில்லங்கம் ஏற்படும். அதை தீர்த்து வைக்கின்ற முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டியதாக இருக்கும். இவற்றையெல்லாம் கேது பகவானும் ராகு பகவானும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார்கள். சனி பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார், ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். அப்போ சனி பகவான் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது வருமானத்தில் குறை இருக்காது என்பதை உங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும். மறைமுகமாக சதிகள் செய்தவர்கள் உங்களை விட்டு பின்வாங்கி செல்வார்கள். உங்களுடைய செல்வாக்கு உயரும். வியாபாரத்தை விரிவு செய்வதற்கு முயற்சி செய்வீர்கள். தொழிலில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். இருந்தாலும் எல்லாவற்றிலும் முழுமையான கவனத்தை நீங்கள் செலுத்தி வர வேண்டும். வியாபாரத்தில் உங்களுடைய முழுமையான கவனம் இருந்தால் மட்டும்தான் லாபத்தை உங்களால் பார்க்க முடியும். வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் இந்த காலத்தில் நீங்கள் முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டும். இல்லையெனில் எதிர்மறையான பலன்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் 12ஆம் இடத்தில் பொதுவாக குரு பகவான் சந்திருக்கின்ற போது சுப விரயங்கள் ஏற்பட சொல்லுவாங்க. சுப விரயங்கள் ஏற்படுவது என்பது புதிய இடம் வாங்குவது, வாகனம் வாங்குவது, பிள்ளைகளுக்காக படிப்பிற்காக செலவு செய்வது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ சுப செலவுகளும் இந்த மாதம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அதற்கு மேலாக குரு பகவான் பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தின் மீதும் 6ஆம் இடத்தின் மீதும் 8ஆம் இடத்தின் மீதும் பதிகிறது.
4ஆம் இடம் சுகஸ்தானம், 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம், 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம். பொதுவாக இந்த 4ஆம் இடத்தின் மீது குரு பகவான் பார்வை பதிகின்ற போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், ஆசைகள் பூர்த்தியாகும். 6ஆம் இடத்தின் மீது பதிகின்ற போது உடலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். 8ஆம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தினால் உங்களுடைய செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும். அரசியல்வாதிகளாக இருந்தால் மிகப்பெரிய செல்வாக்கை காணக்கூடிய நிலை இந்த மாதத்தில் இருக்கும். கலைஞர்களுக்கு ஒரு புதிய ஒப்பந்தங்கள் இந்த மாதத்தில் வந்து சேரும். ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவீர்கள். ராகு பகவானும் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கலைஞர்களுக்கு இந்த மாதம் ஒரு யோகமான மாதம்னு சொல்லலாம். செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் 8ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும், உங்களுக்கு விரையாதிபதி செவ்வாய் பகவான், 7ஆம் அதிபதியும் அவர்தான். இந்த மாதத்தில் மிகப்பெரிய யோகத்தை அவர் வழங்க முடியாது என்றாலும் 4ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலத்தில் புதிய இடம் வாங்குவது, புதிய வீட்டில் குடியேறுவது போன்ற நிலைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகத்தை வழங்கிட இருக்கிறார். பொன் பொருள் சேர்க்கையுடன் புதிய பொருட்கள் வாங்குவது, புதிய இடம் வாங்குவது போன்ற நிலையிலும் சுக்கிர பகவான் வழங்குவார். பணவரவு என்பது அதிகபட்சமாக இருக்கும். வாழ்க்கை துணையிடம் ஒரு சந்தோஷமான நிலை உங்களால் எதிர்பார்க்க முடியும். எதிர்ப்பாளினரிடம் சந்தோஷத்தை உங்களால் எதிர்பார்க்க முடியும். அதற்கெல்லாம் சுக்கிர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. புத பகவான் 13ஆம் தேதி வரையில் 9ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அதன் பிறகு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ புத பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது, கேந்திரத்தில் சஞ்சரிக்கின்ற போது புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும். சொத்து சேர்க்கை என்பது இந்த மாதம் ஒரு சிலருக்கு உறுதியாக வந்து சேரும். உங்களுடைய திசாபுத்தி சாதகமாக இருந்தால் இந்த பலனை விட அதிகபட்ச நன்மையான பலனை உங்களால் அடைய முடியும். இந்த மாதத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். 6ஆம் தேதி அதிகாலை 3:36 முதல் 8ஆம் தேதி காலை 6:01 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும். பயணத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். புதிய ஒப்பந்தங்களை தவிர்க்க வேண்டும். இந்த மாதத்தில் அதிர்ஷ்ட நாட்கள் 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 24ஆம் தேதி. துர்க்கை அம்மனை தொடர்ந்து வணங்கி வழிபட்டு பாருங்கள். எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அந்த சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். மிதுன ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதம் பிப்ரவரி மாதம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கும், எந்த ராசியில் பிறந்தோம், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோம் என்று தெரியாமல் ஆனி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையினை வைத்து நம்முடைய வாழ்க்கை அமைப்பு மாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகிறது, நிறைவேறாமல் போகிறது. சங்கடங்கள் வருகிறது, சந்தோஷமும் வருகிறது. அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்பது கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையினை வைத்துத்தான். இப்போ கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்றார்களோ அதற்கேற்ற பலன்கள் நமக்கு உண்டாகும் என்பதை நாம் தெரிந்து கொண்டுள்ளோம், தெரிந்து வருகிறோம். இந்த நேரத்தில் மிதுன ராசியில் பிறந்த எல்லோருக்குமே ஒரு பொதுவான தகவல் என்னன்னா, மற்றவர்களை நம்பாமல் தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பி வாழக்கூடியவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள். எந்த ஒரு நிலையிலும் மற்றவர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது உங்களிடம் இருக்காது. என்னால் முடியும், நான் பார்த்து கொள்கிறேன், எனக்கு எல்லா வழியும் தெரியும் என்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். அதற்கு காரணம் உங்களுடைய ராசிநாதன் புத பகவான். அந்த புத பகவான் அருள் உங்களுக்கு இருப்பதால் எப்பொழுதுமே ஒரு அமைதியான செயல்பாட்டில் நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய வலிமை என்பது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். இந்த மாதத்தில் கிரகங்கள் 9 கிரகங்களும் எந்த நிலையில் உங்களுக்கு சஞ்சரிக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற போது தொடக்கத்தில் ஒரு சந்தோஷமான தகவல் சொல்லிடுறேன். அப்போது கடந்த காலங்களில் நிறையவே போராட்டங்களை சந்தித்து சங்கடங்களை சந்தித்து வந்த ராசி மிதுன ராசியாக இருந்தாலும் தற்பொழுது 11ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். குரு பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் அடைய வேண்டிய நிலை ஏற்படும். உங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, அதை எதிர்பார்த்துட்ருக்கீங்க, இதை எதிர்பார்த்துருக்கீங்க, இது கிடைக்கணும் கனவு கட்டிட்டுருக்கீங்க. அந்த கனவுகள் எல்லாம் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த வருமானம் வர ஆரம்பிக்கும். கடன்களை அடைத்திடக்கூடிய நிலைக்கு வருமானம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும்.
அதற்கு மேலே சொல்லணும்னா ஒரு பெரிய சந்தோஷமான மனநிலை கூட உங்களுக்கு ஏற்படும். அதற்கும் 11ஆம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு அருள் புரிவார். 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதர ஸ்தானம், இளைய தாரத்தை குறிக்கின்ற இடம். அந்த இடம் வாழ்க்கை துணையை தவிர்த்து மற்ற நபர்களால் சந்தோஷத்தை அடையக்கூடிய நிலையும் இந்த மாதத்தில் ஒரு சிலருக்கு ஏற்படும். அவருடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் பார்த்தால் அதை புரிந்து கொள்ள முடியும். இந்த நேரத்தில் லாபம் சொல்லிகிட்டே போகலாம் உங்களுக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் பதிகிறது. அப்போ முயற்சி ஸ்தானம், தைரியஸ்தானம், வீரியஸ்தானம். அப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் தைரியமாக செயல்படக்கூடிய நிலை என்பது உங்களுக்கு இருக்கும். தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய வலிமை உங்களுக்கு உண்டாகும். அடுத்து பார்த்தா 5ஆம் இடம். இப்போ பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். அப்போது பிள்ளைகள் மீது இது நாள் வரையில் ஒரு பெரிய கவலை உங்களுக்கு இருந்திருக்கும். இனி அந்த கவலை உங்களை விட்டு போய்விடும்னு உறுதியாக சொல்ல முடியும். பிள்ளைகள் நல்லபடியாக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க. எதை நீங்கள் அவர்களிடம் எதிர்பார்க்கின்றீர்களோ அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும். அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம். 7ஆம் இடத்தின் மீது குரு பகவானின் பார்வை பதிகின்ற போது இதுவரையில் திருமணமாகாமல் இருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வரன் வர ஆரம்பிக்கும். திருமணம் நடைபெற ஆரம்பிக்கும். உறுதியாக சொல்லலாம், திருமண முயற்சியை நீங்கள் மேற்கொண்டால் சரியான வரன் அமையும், திருமணமும் கூடி வரும். இவையெல்லாம் குரு பகவானின் ஸ்தான பலன்களினாலும் பார்வைகளினாலும் உங்களுக்கு உண்டாக்கக்கூடிய பலன்கள் இந்த மாதத்தில். இதற்கு மேலாக 9ஆம் இடத்தில் சனி பகவான் சந்திருக்கிறார். 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இப்போது 9ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். அதுவும் ஆட்சியாக சந்திருக்கிறார். பொதுவாக 9ஆம் இடத்தில் சனி பகவான் சந்திருக்கின்ற போது யோக பலன்களை அள்ளி வழங்குவார் என்பது பொதுவான விதி. அதுக்கு 2-3 காரணம் வேற இருக்கு. ஒன்று, அவர் பார்க்கின்ற இடம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். பொதுவாக சனி பகவானின் பார்வை கொடியது என்று சொன்னாலும் சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கின்ற போது அந்த இடத்திற்கு லாபமான பலன்களை வழங்கியாக வேண்டும். அப்போ லாபம் வர ஆரம்பிக்கும், பண வரவு உங்களுக்கு இருக்கும், கடன்களை அடைத்திடக்கூடிய நிலை சனி பகவானாலும் உங்களுக்கு உண்டாகும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தின் மீதும் சனி பகவான் பார்வை பதிக்கிறது. அப்போ தைரியமாக செயல்படுவீங்க. எதை பற்றி ஒரு கவலை இருக்காது. நிறைய அனுபவிச்சாச்சு, நிறைய வாழ்க்கையில் பாடத்தை கத்தாச்சு. ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு பாடமாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அந்த பாடத்தை, அந்த அனுபவத்தை கொண்டு இனி உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். நீங்கள் ஒன்மேன் ஆர்மியாக செயல்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதற்கு மேலாக சனி பகவான் 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தின் மீது பதிகிறது. 6ஆம் இடத்தின் மீது பதிகின்ற போதும் உங்களுக்கு செல்வாக்கு உயரும்னு சொல்லலாம். அரசியல்வாதியாக இருந்தால் புதிய பதவி வந்து சேரும். எதிராளிகள் விலகிச் செல்வார்கள். வழக்குகள் ஏதேனும் இருந்தால் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். உடல்நிலை இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். இப்போ சனி பகவான் சஞ்சார நிலையும் சரி, அவருடைய பார்வைகளும் சரி, உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு மிகப்பெரிய யோகத்தை வழங்கிட்டு இருப்பதால் இந்த மாதம் மிதுன ராசினருக்கு ஒரு அதிர்ஷ்டமான மாதம்னு சொல்லணும். குரு பகவானின் சஞ்சாரமும் சனி பகவானின் சஞ்சாரமும் இப்படி இருக்க, சூரிய பகவான் எப்படி இருக்கிறார் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி வரையில் அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில். அப்போ 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது சில சங்கடங்கள் உண்டாகும். அரசாங்க ரீதியாக சில எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகும். தடைகளை சந்திக்க வேண்டி வரும். என்றாலும் குரு பகவானின் சஞ்சார நிலையும் சனி பகவானின் சஞ்சார நிலையும் உங்களை பாதுகாக்கணும்னு சொல்லிக்கலாம். அடுத்து 12ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் இடத்துக்கு போகிறார் சூரிய பகவான். அந்த சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும், யோகத்தை உண்டாக்கிடக்கூடியதாக இருக்கும். ராகு பகவான் 10ஆம் இடத்தில். தொழில் மீது ஒரு அக்கறை போகும் உங்களுக்கு. இப்போ இவளால் ஏனோ தானோன்னு இருந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அக்கறை அதிகரிக்கும். அந்த தொழிலை விருத்தி செய்ய வேண்டும், லாபத்தை எடுக்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு வந்துடும். அதனால் வேகமாக செயல்படுவீங்க. வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். வெளிநாட்டு சென்று வருகின்ற நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும். வெளிநாட்டில் வசிக்கின்ற தமிழர்களுக்கும் இந்த மாதம் ஒரு யோகமான மாதமாக இருக்கும். தொடர்புகள் எல்லாம் லாபத்தை உண்டாக்கிடக்கூடியதாக இருக்கும். முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். வருமானம் வர ஆரம்பிக்கும். கேது பகவான் 4ஆம் இடத்தில். இப்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கீங்க, உழைப்பு அதிகமாகுது, பணம் வர ஆரம்பிக்குது, முயற்சியை நிறைய எடுக்கிறீங்க, தூக்கமே இல்லை, வியாபாரம் தொழில் அதன் மீது மட்டும்தான் நாட்டம் போயிட்டுருக்கு.
அப்போ உடம்பு என்ன ஆகும்? அதை நீங்கள் யோசிக்கணும்ல. அதை கேது பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, நேரத்துக்கு தூங்குங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, கொஞ்சம் அதிகமாக அலைச்சலை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்பதையெல்லாம் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற கேது பகவான் உங்களுக்கு எச்சரிக்கையாகவே சொல்லுவார். இதே நேரத்தில் செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் இந்த மாதத்தில் சஞ்சரிக்கின்றார்கள். கேது பகவான் தான் உங்கள் லாபாதிபதி. அந்த லாபாதிபதி 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது வாழ்க்கை துணையின் வழியாக நன்மைகளை நீங்கள் காணுகின்ற நிலை இந்த மாதத்தில் ஏற்படும். சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் 13ஆம் தேதி வரை 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இதையா இவ்வளோ அழுத்தமாக நான் சொல்கிறேன்னா, 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்ற போது எதிர்ப்பாளினரால், அது ஆணாக இருந்தால் பெண்ணால், பெண்ணாக இருந்தால் ஆணால், எதிர்ப்பாளினரால் சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு பெரிய நல்ல பாதையில் போயிட்டுருக்கீங்க, முன்னேற்றமான பாதையில் போயிட்டுருக்கீங்க, வருமானத்தை பார்த்துட்டு இருக்கீங்க, செல்வாக்கு அதிகமாக இருக்குது. இந்த நேரத்தில் இந்த மனதில் ஒரு ஆசை வருது பாருங்கள், யாரோ ஆசை தூண்டுறாங்க. அவங்க உங்கள் பயணத்தை கட் பண்ணுவாங்க. இதுதாங்க விதின்னு சொல்கிறது. இதுதான். ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா உங்களை வேகமாக போக விடும், செல்வாக்கு அடைய வைக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதாவது கிரகம் ஒரு பிரேக் அடிக்கும். அந்த வேலையை இந்த மாதத்தில் 13ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் செய்வார். அப்போது உங்களுடைய ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் செயல்பட்டால் உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். இல்லையெனில் நீங்கள் தடைகளை சந்திக்க வேண்டியது. எங்கே புறப்பட்டீங்களோ அங்கே நின்றுவீங்க. அப்புறம் எது உங்களுடைய வாழ்க்கை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மாதம் இந்த மாதம். உங்களுக்கு மனதில் பார்த்தீங்கன்னா ஆசை எப்படி இருக்குன்னா, பதவி மீது ஆசை இருக்கட்டும், பணத்தின் மீது ஆசை இருக்கட்டும், இது எதிர்ப்பாளர்கள் மீது ஆசை வந்தால் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அதன் பின் உங்களுக்கு எந்த சங்கடமும் வராது. புத பகவான் 13ஆம் தேதி வரை உங்களுக்கு பாதுகாப்பார். ஒரு சிலருக்கு மிதுன ராசி பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் என்பதால் அவருடைய சாதகமான சஞ்சாரத்தின் காரணமாக புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும். இந்த மாதத்தில் எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு சின்ன பிரேக்கை தவிர பெரிய அளவில் லாபம் காத்துருக்கு. உங்களுக்கு தொழிலில் கவனமாக இருங்க, உழைப்பில் கவனமாக இருங்க, முன்னேற்றத்தில் கவனமாக இருங்க. அரசியல்வாதிகளாக இருந்தால் உங்களுடைய செல்வாக்கில் கவனமாக இருங்க. அது நிச்சயமாக நீங்கள் நினைத்த இடத்தில் கொண்டு போய் உங்களை நிறுத்தும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம். இந்த மாதத்தில் ஒரு முறை சந்திராஷ்டமம் என்பது வர ஆரம்பிக்கும் ஒவ்வொரு ராசிக்குமே. இந்த மாதத்தில் 8ஆம் தேதி காலை 6:02 தொடங்கி 10ஆம் தேதி காலை 11:02. இந்த நேரங்களில் மிகுந்த கவனமாக இருங்கள். புதிய முயற்சிகளை ஒத்தி வையுங்கள். இயந்திர பணியில் இருப்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருங்கள். வாகன பயணத்தில் கவனமாக இருங்கள். சந்திராஷ்டம நாட்களில் எப்பொழுதுமே புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். சில சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் என்பதை இந்த எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்கிறேன். இந்த மாதத்தில் அதிர்ஷ்ட நாட்கள் 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி. பெருமாள் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் உங்கள் குறைகளை தீர்த்து வைக்கும், உங்கள் செல்வாக்கை உயர்த்தும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கிறேன்.